நீங்கள் அந்த டூயட்டில் வந்து தூக்கி சுற்றுறீங்க, எவ்வளோ வெயிட் இருந்தாங்க இதை கேட்குறது? அவங்க இப்படி இப்படி அவங்களை தூக்குறீங்க, அவங்களுக்கு எவ்வளோ வெயிட், அது ஒரு ஃபஸ்ட்டு பாடி ஷேமிங். அவங்க என்ன தப்பா கேட்டாங்க? என்ன தப்பா? அது தப்பு தான் சார். நீங்க பாடி ஷேம் தான் பண்ணீங்க, அது தப்பு தான். எதுக்குங்க நான் மன்னிப்பு கேட்கணும்? நான் கேள்வியே தப்பா கேட்கலையே, எல்லாரும் கேட்குற கேள்வியை தானே நான் கேட்டிருக்கேன். அது ஒரு ஸ்டூபிட் கொஸ்டின் தாங்க. நான் உங்கள்கிட்டயே சொல்றேன், அது ஒரு ஸ்டூபிட் கொஸ்டின் தாங்க. அது என்ன கேள்வி அது சார்? நான் அவங்க வெயிட் என்ன, அவங்களை எப்படி தூக்குனீங்க, இப்படி செக்ஷுவலைஸ் பண்றீங்க ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸ், அது எப்படி கரெக்டா இருக்கும்? முந்தானேத்தி வந்து இந்த நடிகைக்கு இவ்வளவு ஈகோ இருக்கிறப்ப 32 வருஷமா சினிமா பத்திரிகையாளரா சினிமாவுக்காக ஜேர்னலிசம் பண்ணிட்டு இருக்கிற எனக்கு எவ்வளவு இருக்கும்? இது ஜேர்னலிசமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்றது ஜேர்னலிசமே இல்ல. வணக்கம். ஒரு பிரஸ் மீட். அந்த பிரஸ் மீட்டில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி மிகப்பெரிய சர்ச்சையாக இப்படி மாறியது. எதற்காக இது நேஷனல் நியூஸாக மாறியது? காரணம், ஒரு பெண் தனக்காக ஸ்டாண்ட் எடுத்தது. தமிழ் சினிமாவாக இருக்கட்டும் அல்ல பாலிவுட் சினிமாவாக இருக்கட்டும், பாடி ஷேமிங் என்பது ஒரு மிக பெரிய கேள்வியாக இன்னைக்கு மாறி நிற்கிறது. கௌரி கிஷன் அவருடைய போல் ஸ்டாண்டை பற்றி இன்னைக்கு நாம் பேச போகிறோம். இன்னொரு பக்கம் யூடியூபர் KS கார்த்திக். KS கார்த்திக் கேட்ட அந்த கேள்வியில் என்ன தவறு இருந்தது? எதற்காக இன்னைக்கு KS கார்த்திக் எதிராக ஒட்டுமொத்த சோஷியல் மீடியா, ஒட்டுமொத்த மீடியா ஹவுசஸ்கள் இந்த அளவில் கடும் தாக்கத்தை காட்டி வருகிறார்கள்? இன்னொரு பக்கம் இந்த கேள்வி கேட்டதற்கு பின்னாடி உள்ள காரணம் அனைத்துமே இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் அலசி பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். இரண்டு தரப்பில் இருக்கக்கூடிய நியாயம் அநியாயம் இரண்டுமே. அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய வீடியோக்களை ஒவ்வொரு நாளும் முடக்கக்கூடிய வேலையை ஒரு சில அமைப்புகளை வைத்து செய்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களோட உதவி தேவைப்படுகிறது. எப்படி நீங்கள் உதவலாம்? சாதாரணமான விஷயம்தான். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய கருத்துக்களை ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி இந்த வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இதையும் தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் எழுதி இருக்கக்கூடிய UPI வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நவம்பர் 7ஆம் தேதி ஒரு பிரஸ் மீட் நடக்கிறது. சினிமா திரைப்படம் அதர்ஸ் என்கிற ஒரு பிரஸ் ரிலீஸ். இதில் ஒரு ட்ரெய்லரும் போட்டு காட்டியிருக்கிறார்கள். அந்த ட்ரெய்லர் பார்த்ததற்கு பின்பு அங்கே இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர், ஒரு பத்திரிகையாளர், தமிழ்நாட்டில் 32 ஆண்டுகளாக பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய நபர் என்று தன்னை அடையாளம் காட்டக்கூடிய RS கார்த்திக் என்ன கேள்வி? நடிகரை பார்த்து அவர் கேட்ட கேள்வி, ஹீரோயினை நீங்கள் தூக்கினீர்களே, ஹீரோயினுடைய வெயிட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமாக இதை கடுமையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் எதற்காக அந்த நபர் இந்த கேள்வியை கேட்டார் என்பதும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா கௌரி எந்த அளவில் வித்ஸ்டாண்ட் செய்தார், எந்த அளவில் அந்த கேள்வியை இது தவறு என்று எடுத்து காட்டினார். ஒரு துளி கூட நீங்கள் பார்த்தீர்கள்னா கண்ணீர் வடிக்கவில்லை, ஆவேசமாக பேசவில்லை, தவறாக பேசவில்லை. தனக்காக அந்த பெண்மணி எந்த அளவில் ஸ்டாண்ட் எடுத்தாரோ, அருகே அமர்ந்திருந்த டைரக்டரை நான் பார்த்தேன், அதற்கு அருகே அமர்ந்திருந்த ஹீரோவை நான் பார்த்தேன். தன்னுடைய PR கிடக்கூடாது என்று அவர்கள் அதே ரிப்போர்ட்டரிடம் ரொம்பவே பாலிஷாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அது தவறாகவே தெரியவில்லை. அந்த ரிப்போர்ட்டர் கேட்டது அருகே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த 2 நபர்களுக்குமே தவறாக தெரியவில்லை. they were not standing with the heroine. that was my worry. பெண்களை ஒரு செக்ஸ் ஆப்ஜெக்டாக எடுத்து காட்டக்கூடிய திரைப்படம். பெண்களையே நீங்க பார்த்தீர்கள்னா எந்த அளவில் ஒவ்வொரு படத்திலையுமே தொப்புள் தெரிகிறதா? இந்த பெண் கொஞ்சம் ஹெவியா இருந்தால் அழகா இருப்பாள், இல்லை அந்த பெண்ணுடைய எடை குறைந்து விட்டால் அழகா இருப்பாள். அதைத்தானே இந்த நபரும் கேட்டிருக்கிறார். ஆக்டர் ஹீரோ நல்ல ஹைட்டா இருக்காரு, ஜிம் பாடியா இருக்காரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி கொஞ்சம் ஹைட் ஷார்ட்டாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கு. நீங்கள் வெயிட் எல்லாம் குறைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். பயில்வான்னு ஒரு நபர் இருக்கார். அவரெல்லாம் பேசுகிறது நீங்கள் கேட்டீர்கள்னா எப்படியெல்லாம் அவரை பத்திரிகையாளராக வைத்திருக்கேன்னு எனக்கு தெரியல. அதையும் அவரை பணம் கொடுத்து யூடியூப்ல இன்டர்வியூ எடுக்கக்கூடிய நபர்கள் ஏராளமான நபர்கள். படு கேவலமாக பேசிக் கொண்டிருப்பார் அந்த நபர்.
காரணம், நீங்கள் அதை விரும்பி பார்க்கிறீர்கள். சினிமா படங்களை பற்றின மேக்சின் டீ கடையிலன்னு இப்போ பார்த்தீர்கள்னா ஒரு போஸ்டர்லாம் ஒட்டியிருக்கும். அந்த போஸ்டர்களில் இருக்கக்கூடிய அந்த செக்ஸஸ் ரிமார்க், அந்த பெண்களை எப்படி எடுத்து காட்டுகிறார்கள், இதெல்லாம் உங்களுக்கு தவறாகவே தெரியவில்லை. அந்த பத்திரிக்கை எதற்காக அந்த போஸ்டர் அடிச்சு ஓட்டுறான்? பிகாஸ் உங்களுடைய காம உணர்வை புரிந்து கொண்டு ஒரு பெண்ணை அங்கே பேரம் பேசக்கூடிய இது போன்ற ஒவ்வொரு பத்திரிகையும் இன்னைக்கு பதில் கொடுக்க வேண்டும். கார்த்திக் கேட்ட கேள்வி, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம், இது விற்கிறது. ஒரு பெண்ணை செக்ஸியஸ்டாக எடுத்துக்காட்டுவது அது விற்கிறது. அவரே ஒத்துக்கொள்கிறார் தன்னுடைய ஒரு இன்டர்வியூ. ஏன்னா அவருக்கும் தெரியலை, நான் தவறு பண்ணிட்டேன், நான் தப்பாக இந்த விஷயம் ரொம்பவே ஈஸியாக அங்கே முடிஞ்சிருக்கும். மேடம் ஐ எம் சாரி, மேடம் ஐ எம் சாரி, நான் இப்படி கேட்டது தவறு தான். அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ செக்ஸியஸ்ட் ரிமார்க், இட் இஸ் பாடி ஷேமிங். நான் ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். பாலிவுட்டில் மிக அழகான ஒரு சில படங்கள் எடுத்திருக்கிறார்கள். தம் லகாக்கே ஹைஷா, இந்த படத்துடைய ஹீரோயினை பாருங்கள். இந்த படத்துடைய கதையை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒரு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சிறிய கிராமம், அங்கே ஒரு அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும். அந்த பெண் வந்து ரொம்பவே குண்டாக இருப்பாள், இந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருப்பான். இந்த படத்தை நடித்த பூமி பட்னேக்கர், இன்றைக்கி நீங்கள் அந்த பெண்ணை பார்த்தீர்கள், அடையாளமே நீங்கள் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த படத்திற்காகவே அந்த பெண்மணி வெயிட் போட்டார். 2 படங்கள் பண்ணியிருக்கிறார் இதே பெண்மணி. ஒன்று பூமி, இன்னொன்று வந்து பாலா என்கிற இந்த படம். தம் லகா கே ஹைஷா அண்ட் பாலா என்கிற இந்த படம் பிரமாதமான படங்கள், நீங்கள் போய் பார்க்கணும். ஸோ பாடி ஷேமிங்க்கு எதிராக எந்த அளவில் இந்த படங்கள் எடுத்து காட்டுகிறது. அப்போ கூட ஆண் வர்க்கத்திற்கு இது புரியவில்லை. இன்னொரு படம் டபுள் எக்ஸல், ஹூமா குரேஷி நடித்த இந்த படத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த பாடி ஷேமிங் நடக்கிறது என்று. ஹூமா குரேஷி எப்போவுமே தன்னுடைய பாடியை பற்றி கவலையப்பட்டதல்ல. ஹூமா குரேஷி நடித்த முதல் படமாக இருக்கட்டும், இன்னைக்கு வரை நீங்கள் பார்த்தீர்கள்னா தன்னுடைய பாடி டைப்பை பற்றியோ எங்கேயுமே கவலைப்பட்டதில்லை. எப்படி அவர் இருந்தாரோ இன்றைக்கும் அப்படி தான் இருக்கிறார். அழகான நடிகர், பிரமாதமான நடிப்பு. ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்கும்போது அந்த பெண்ணுடைய நடிப்பை பற்றி கேளுங்கள், அந்த படத்தை பற்றி கேளுங்கள், அந்த படத்தில் நடந்த அனுபவத்தை பற்றி நீங்கள் கேளுங்கள், அந்த படத்தில் இருந்த கஷ்டங்களை பற்றி கேளுங்கள். இதெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டியதுதான். உங்களுடைய வெயிட் என்ன, உங்களுடைய மார்பகத்தின் சைஸ் என்ன, இது எல்லாமே நீங்கள் சர்ச் செய்கிறீர்கள். போய் நீங்கள் ஒரு ஆக்ட்ரஸை பற்றி சர்ச் செய்து பாருங்கள், எந்த நடிகையாக இருக்கட்டும். அந்த நடிகையை பற்றி சர்ச் செய்யும்போது பக்கத்திலேயே இன்னொரு சில கேள்விகள் சர்ச்லேயே வரும். வாட் இஸ் ஹர் சைஸ், வாட் இஸ் ஹர் ஏஜ், வெதர் ஷீ இஸ் மேரிட் ஆர் நாட், வாட் இஸ் ஹர் வைட்டல் ஸ்டாட்ஸ். மாடலிங்லலாம் நீங்கள் பார்த்தீர்கள், அந்த பெண்கள் அந்த படங்களை அனுப்பும்போது தன்னுடைய மற்ற விஷயங்களும் எழுதி அனுப்புவார்கள். யார் இந்த ரூல் புக்கை எடுத்து வைத்தது? ஒரு பெண் 5 அடியில் இருந்தால் அழகாக இருக்க மாட்டாரா? ஒரு பெண் ஒல்லியாக இருந்தால் அழகாக இருக்க மாட்டாரா? ஒரு பெண் குண்டாக இருந்தால் அழகாக இருக்க மாட்டாரா? Why do you want to know what is her vital status? And who brought this rule in modeling or acting industry? People like you and I. We need to understand this. இந்த இடத்துல ஏராளமான நபர்கள் நிச்சயமாக கார்த்திகை தவறாக பேசி வருகிறார்கள். அவர் செய்த காரியம் அப்படித்தான். பட் அவரை தூண்டிவிட்டது யாரு? மசாலா வேணும், சர்ச்சைகள் வேணும், கான்ட்ரவர்சி வேணும். அவருடைய ஒரு ப்ரெஸ் மீட்டை நான் நேற்று பார்த்து அதற்கான ஒரு கட்டத்தை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். தொடக்கத்தில் ஒரு ப்ரோமோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் தெளிவாக சொல்கிறாரு, நான் தவறே பண்ணலையே, யாரும் கேட்காத கேள்வியை நான் கேட்டுட்டேன். பிகாஸ் திஸ் இஸ் பீன் அ ப்ராக்டிஸ். திஸ் வாஸ் ஆஸ்க்ட் பை खुशबू जी, राधिका जी, समीरा रेड्डी, ऐश्वर्या राय, सुष्मिता सेन, or you name any women in this industry, they have faced this. இன்னைக்கு அவங்க எல்லாருமே வெளியில் வந்து பேசுறதுக்கான காரணம் பிகாஸ் கௌரி had took a right decision.
Gauri had stood for herself, not for herself, but for every woman in this country. And I respect for her. சார், ஒரு நடிப்பு. பிரியா மணியோடைய முதல் படத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். பிரியாமணி வாஸ் a பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ். பருத்தி வீரன். பருத்தி வீரனுக்காக ஒரு இன்டர்வியூ நான் பார்க்கும்போது ஷீ சேஸ், டைரக்டர் வந்து எங்கள் 2 பேரையுமே, கார்த்திக் அண்ட் பிரியாமணி 2 பேரையுமே காலையிலேருந்து கிட்டத்தட்ட 2லேருந்து 4 மணி நேரம் அப்படியே வெயிலில் நிற்க வச்சுருவாராம். பெண்களுக்குன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த நிறம்ங்கிறது ரொம்பவே முக்கியம். ஃபேர் அண்ட் லவ்லி இந்த க்ரீமெல்லாம் எப்படி வச்சு அதை வச்சு என்ன நீங்கள் உங்களுடைய கலர் மாறிடுமா? கிடையாது. ஒரு கம்பெனிக்காரன் ஒரு க்ரீமை விற்கிறான் உங்களுடைய நிறத்தை வச்சு. சோப் விற்கக்கூடிய நபர்கள் கருப்பாக இருக்கக்கூடிய பெண்ணெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் எடுக்க மாட்டான். வெள்ளையாக இருக்கக்கூடிய க்ரீமெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், எந்த அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து பாருங்கள், நிறத்தை வச்சு. நந்திதா தாஸ்னு ஒரு அழகான ஒரு ஆக்ட்ரஸ் இருக்கார், இப்போ பாருங்கள். ஷி நெவர் புட் எக்ஸ்ட்ரா மேக்கப். அப்படியே எப்படி இருக்காரோ அப்படியே பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ். நிறத்தை வச்சு அவங்களை பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ்ன்னு சொல்கிறோமா? கிடையாது. பிகாஸ் ஆஃப் ஹர் ஆக்டிங், பிகாஸ் ஆஃப் ஹர் த கேரக்டர் வாட் ஷீ சூஸ். ஏராளமான நடிகைகள் இருக்கிறார்கள். இதே நீங்கள் ரஜினிகாந்த் இல்லை மற்ற நபர்கள், கருப்பாக இருக்கக்கூடிய நபர்கள், விஜயகாந்த், அவங்களை இப்படி டார்கெட் பண்ணி பேசுவீங்களா? ஏன் மிஸ்டர் கார்த்திக், பெண்ணை பற்றி நீங்கள் கேட்கிறீர்கள், கௌரியை பற்றி நீங்கள் அவருடைய எடை பற்றி கேட்கிறீர்கள், ஆக்டரை பற்றி பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. அதுக்கு பதில் கொடுக்குறாரு, ஆக்டர் தான் அந்த பெண்ணை தூக்குனாரு, அதே அந்த பெண் தூக்கியிருந்தால் ஏராளமான படங்களில் நடிகைகளும் நடிகர்களை தூக்கி இருக்கிறார்கள், காட்சிகள் இருக்கு. அப்போது அந்த பெண்ணிடம் போய் சாரோட வெயிட் எவ்வளோ நீங்கள் கேட்டீங்களா? எப்படி உங்களுக்கு இந்த துணிச்சல் வருது? துணிச்சல் ஏன் வருதுன்னா, இந்த மாதிரி கேள்வி கேட்டால் ஒரு கான்ட்ரவர்சி நடக்கும். அந்த கான்ட்ரவர்சியான கேள்வி இருந்தால் எங்களுக்கும் மைலேஜ் கிடைக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒட்டுமொத்த படக்குழுவே தனக்கு மைலேஜ் கிடைக்கணும், அதனால என்னை பயன்படுத்திட்டாங்க. என்னுடைய வருத்தம்லாம் என்னையை பிடிச்சி இந்த காட்சி காய்ச்சிறீங்களே, எடை என்னன்னு ஹீரோ தூக்குன ஹீரோக்கிட்ட கேட்டதுக்கு, இங்கே எத்தனை யூடியூபர்கள் சினிமாக்குள்ளாருன்ட்டு சினிமாக்காரங்களை எவ்வளோ மோசமாக, நான் ஒரு ரிவ்யூவில் கூட ஜென்யூனான ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஏன்னா வந்து மேடையிலே பல பேர் பாராட்டுறேன். இந்த இந்த பொண்ணு தேடுது மெயினாக, படக்குழுவினரும் இன்னைக்கு நடந்த சம்பவத்தில் தேடுறாங்களோன்னு தோணுது. சார், நீங்கள் கேட்ட கேள்வி அவ்வளோ கேவலமாக இருக்கு. நீங்கள் பயன்படப்பட்டிருக்கீங்க. ஒரு பெண் தைரியமாக பேசியிருக்கிறார், அப்படியே கூச்சல் போடுறீங்க. நீங்கள் பேசவே விடலை அந்த பெண்ணை. நான் அந்த வீடியோ உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன், நீங்கள் பாருங்க. நான் இப்போ சொல்லலாமா? என்ன சொல்ல பேச விடலைன்னா நான் எப்படி பேசுறது? நான் 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 பேச விடலாமா சார்? நான் நீ பேச விடல என்ன? சரி, நீங்கள் அன்னைக்கு ஹீரோ கிட்ட கேட்டீங்க, அவங்க இப்படி இப்படி அவங்கள தூக்குறீங்க, அவங்களுக்கு எவ்வளோ வெயிட், அது ஒரு ஃபஸ்ட்டு பாடி ஷேமிங். அது பாடி ஷேமிங்னா, நீங்கள் பேசும்போது நான் உங்களை இன்டரப்ட் பண்ணல, நான் பேசுகிறேன், நீங்கள் இன்டரப்ட் பண்ணாதீங்க. அதான் டைரக்டரோட சாய்ஸ்ங்க, நீங்க யாருங்க அது கேக்குறதுக்கு? The way this girl was asking, என்னை பேச விடுங்க, என்னை பேச விடுங்க, நான் பதில் கொடுக்கணும். அங்கிருந்து அந்த நபர் பேசுறாரு, நான் கேட்டதுல என்ன தப்பு? வெயிட்டை பத்தி கேட்கறது சாதாரணமான விஷயம் தானே. என்ன தப்பா? அது தப்பு தான் சார். நீங்க பாடி ஷேம் தான் பண்ணீங்க, அது தப்பு தான். லைக் ஐ வுட் லைக் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்ல, நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டீங்க. ஹலோ சார், நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும். So you don't know what you have done. காரணம், நான் ஏற்கனவே கூறிய அந்த மேகசின்ஸ், சினிமாவை பற்றி விமர்சிக்கக்கூடிய நபர்கள் இது ஒரு மசாலாவாக விதைத்து விட்டார்கள். மக்கள் இதை விரும்பி பார்ப்பார்கள், விரும்பி கேட்பார்கள். இந்த மாதிரியான கேள்வி கேட்டால் நம்மளும் ஃபேமஸ் ஆகிடலாம். நீங்களே பாருங்கள் எந்த விதமான வாதம் பிரதிவாதம் அங்கே நடந்தது என்று. எப்படி அருகே அமர்ந்திருந்த இந்த ஆக்டர், டைரக்டர், மற்ற நபர்கள், இன்னொரு நபரும் அங்கே கூச்சல் போடுறான் பின்னாடி. இந்த பக்கம் கார்த்திக், இன்னொரு பக்கம் இன்னொரு நபர். மன்னிப்பு கேட்கணுமா? எதற்கு சார்? உங்கள்ட்ட என்ன கடை வாங்கியிருக்காங்களா? இல்லை
அந்த நபரை பார்த்தீங்கனாலே ஐ ஷுட் நாட் சே தட் அகேன் ஐ வில் பி பேட் பட் யூ கேன் see this person's பாடி. அந்த பெண் அதை கேட்டிருக்காங்க, உங்களுடைய வெயிட் என்ன சார்? பதில் இல்லை. நீ அவங்க எவ்வளோ வெயிட்னா அது ஒரு ஸ்டூபிட் கொஸ்டின் தாங்க. நான் உங்கள்கிட்டயே சொல்றேன், அது ஒரு ஸ்டூபிட் கொஸ்டின் தாங்க. அது என்ன கேள்வி அது சார்? நீங்க அது என்ன கேள்வி? நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கேட்குறேன் சார். நான் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறீங்க, நீங்க கத்துறீங்க என்கிட்ட. எனக்கு தலையில் முடியல, கொட்டி போச்சு, வயசாயிருச்சு, என்னையோ ஏராளமான நபர்கள் சொட்டை கீழே எழுதுறாங்க. திஸ் இஸ் மை லுக் சார், திஸ் இஸ் ஹவ் ஐ ஆம். கொட்டி போச்சு, ஓகே ஃபைன். நான் போய் வைக்கல இல்லை, இம்ப்ளான்ட் எல்லாம் பண்ணலை இல்லை. ஐ ஆம் அக்செப்டிங் ஹவ் ஐம் ஐ. நீங்கள் என்னை கேட்கறது எதற்கு? நான் கொடுக்கக்கூடிய கான்டென்ட், எங்களுடைய ரிசர்ச், எங்களோட வீடியோ, அவ்வளோதானே. யாருக்கு சார் முடியல? உங்கள் அக்கம் பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10ல் 4 பேருக்கு முடியலாமல் இருக்கும். உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய 10 பெண்களில் 6 பெண்கள் குண்டாக இருப்பார்கள், கருப்பாக இருப்பார்கள். இதெல்லாம் நீங்கள் பேசலாமா? இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த பெண் தனக்காக வித்ஸ்டாண்ட் செய்தார், தனக்கான கேள்விகளை கேட்டார், நறுக்குன்னு கேட்டார். அதனால தான் நாங்கள் ஆக்ரோஷம் அடைந்த அந்த மிஸ்டர் கார்த்திக் அந்த அளவில் கொந்தளித்து பேசுகிறார். பாருங்க சார், நான் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறீங்க, நீங்க கத்துறீங்க என்கிட்ட. நீங்க தான் மரியாதை காமிக்கல. ஒரே நிமிஷம் சார், அவர் பேசும்போது நான் சொல்றது எவ்ரி உமன் ஹேஸ் a different body type. என்னோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஹார்மோனல் பிரச்சனை இருக்கும். எனக்கு சார் அது என்ன பத்தி கேட்டா சொன்னா எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்காதா? ஆமா, அதுக்கு நான் 0 சைஸ்ல இருக்கணுமா? நான் சரி என் வெயிட் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? என் வெயிட் உங்களுக்கு அதுதானே உங்க கேள்வி. ஏன் அவங்க வெயிட் என்ன, அது என்ன ஒரு கேள்வி? இங்க இருக்கிற யாருக்கெல்லாம் அது எப்படி அது படத்தோட ரெலவெண்டா இருக்கு? அது ரெலவெண்டா இல்ல, படத்துக்கு அது ரெலவெண்டாவே இல்ல. என்னோட வெயிட் தெரிஞ்சுட்டு நான் அது என்னோட சாய்ஸுங்க. நான் குண்டா இருப்பேன், நான் ஒரு 80 கிலோ இருப்பேன், அது நான் என்ன பண்ணுவேன்? நான் என்னோட டேலண்ட்டை தான் நான் பேச வைப்பேன். ஐ டோன்ட் நீட் யுவர் வேலிடேஷன். Okay sir, please I am working hard. என்னோட career timeline பாத்தீங்கன்னா I have chosen characters that are career oriented. Now I don't want to be a commercial heroine. என்ன okay இல்ல அவங்க கத்துறாரு எல்லாரும். I have a perspective, right? Everyone is silencing me here. நீ என்ன சொல்லணுமோ சொல்லிடு. others ஓட press meetல நான் பண்ண டாக்டர் மதுமிதா கேரக்டர் பத்தி 0 questions. நான் பண்ண பிளாட்டுக்கு எவ்வளோ, நான் கேரக்டருக்கு என்ன பண்ணியிருக்கேன் அதெல்லாம் தெரிய வேணாம். சாருக்கு என் வெயிட் தான் தெரியணும். அது எப்படி தப்பா இல்லாம இருக்கு? அது கியூட்டா இருக்கு, பப்ளியா இருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரிய வேணாம். ஹீரோ கிட்ட கேக்குறாரு என்னோட வெயிட் என்னன்னு, என்கிட்ட எதுவும் கேட்கல. என்கிட்ட கேரக்டர் பத்தியும் படத்தை பத்தியும் எதுவும் கேட்காம டைரக்டா இன்டைரக்டா கேக்குறீங்க என் வெயிட் என்னன்னு. அது எப்படி கரெக்டா இருக்கும்? அது தப்பு தாங்க, அது ஒரு ஸ்டூபிட் கொஸ்டின் தான். அதனால தான் நான் இப்போ ரியாக்ட் பண்றேன். ஆனா அவங்க வெயிட் என்ன, அவங்கள எப்படி தூக்குனீங்க, நெக்ஸ்ட் நீங்க வேற என்னெல்லாம் கேட்பீங்க? நீங்க இப்படி செக்ஷுவலைஸ் பண்றீங்க ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸ், அது எப்படி கரெக்டா இருக்கும்? என்ன அது நீங்க இங்கிலீஷ்ல கேட்டீங்க என்ன வெயிட்னு, என்ன எனக்கு தமிழ் தெரியாது, நான் இங்க தான் படிச்சது. அப்படி ஜஸ்ட் பிகாஸ் ஐம் நாட் ஃப்ரம் ட்ரோன் எனக்கு எல்லாம் தெரியும். இது ஜர்னலிசமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்றது ஜர்னலிசமே இல்ல. உங்க ப்ரொஃபஷனுக்கு அது ஒரு டிஸ்கிரேஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பப்ளிசிட்டி ஸ்டண்டாகவே இருக்கட்டும், படத்தை ப்ரமோட் செய்வதற்காக இவர்கள் செய்துட்டார்கள் இருக்கட்டும். பட் கார்த்திக் போன்ற பத்திரிகையாளர்கள், that too he says that 32 years, அப்போ 32 வருஷமாக இதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களா, இதை தான் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்களா? பிகாஸ் யூ டோன்ட் ரியலைஸ் யோர் மிஸ்டேக் மேன், யூ டோன்ட் ரியலைஸ் யோர் மிஸ்டேக். பத்திரிகைங்கிறது ஒரு பெண்ணை அழகாகவும் காட்டலாம், அசிங்கமாகவும் காட்டலாம். there is a very thin line between looking sexy and looking vulgar. இன்னைக்கு இன்ஸ்டாகிராமை திறந்து பாருங்க, இது பெண்களுக்கும் நான் சொல்கிறேன்.
இன்ஸ்டாகிராமை திறந்து பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் உங்கள் குழந்தைய கையில் அந்த ஃபோனை கொடுக்கக்கூட முடியலை. அப்படியே பச்சையாக பேசணும்னா அவுத்து போட்டுட்டு ரொம்பவே கேவலமாக இருக்குது. பல பெண்கள் கேட்டால் நீங்கள் எங்களுடைய ஆடைகளை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, தவறாக பேசுகிறீங்க. நோ, பிகாஸ் யூ நோ இஃப் ஐ ஷோ லிட்டில் ஸ்கின் மை வீடியோ வில் கோ வைரல். இதுதான் மென்டாலிட்டி, இதுதான் மென்டாலிட்டி. ஒரு ரொம்ப அழகான படம் இருக்கு, சிவாஜி கணேசன் மற்றும் ராதா நடித்த ஒரு படம், முதல் மரியாதை. ராதா வந்து ப்ளவுஸ் இல்லாமல் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா போய் அந்த விமர்சனங்கள் எடுத்து பாருங்கள். அந்த அளவில் அந்த படத்துடைய போஸ்டர் நீங்கள் பார்த்தீர்கள்னா ராதாவை தான் பெருசாக காட்டியிருப்பாங்க, சிவாஜி கணேசன் பின்னாடி இருப்பார். பட் அந்த படத்தை போய் பார்த்தீர்கள்னா அவ்வளோ பிரமாதமான சப்ஜெக்ட், பிரமாதமாக நடிச்சிருப்பார்கள் ரெண்டு பேருமே. முக்கியமாக ராதா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான நடிகை, அவ்வளோ பியூட்டிஃபுல்லான டேலண்ட். பட் how did you promoted that film? How did you promoted that film? By showing a woman, அந்த கேரக்டருக்கு தேவைப்படக்கூடிய அந்த சிச்சுவேஷன். கிராமத்தில் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பாட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் எல்லாம் வந்து இருப்பாங்க. அதுக்காக என்ன ராதா அதெல்லாம் காட்டினாங்களா? கிடையாது. பட் மசாலா தேவை, மசாலா தேவைன்னா நீங்கள் எது வேணாலும் காட்டுவீங்களா? இப்படி வேணாலும் ஒரு படத்தை அழகாகவும் நீங்கள் எடுத்து காட்டியிருக்கலாம். பட் அந்த படத்தை நீங்கள் எப்படி காட்டினீங்க? செக்ஸியஸ்ட் ரிமார்க்கை வச்சு நீங்கள் எடுத்து காட்டியிருக்கீங்க. இந்த மாதிரியான ஏராளமான உதாரணங்களை எடுத்து வைக்கலாம். மிஸ்டர் கார்த்திக் கேட்ட கேள்வி, அதற்கு அவர் பதிலும் கொடுத்துருக்காரு ப்ரெஸ் மீட்டில். ஒரு சிறிய கட் பண்ண சொல்லி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஒரு இடத்துல கூட அவர் செய்தது, அவர் கேட்டது தவறு என்பதை அவரால் உணரக்கூட முடியவில்லை. பிகாஸ் திஸ் இஸ் வாட் பீன் அ ப்ராக்டிஸ் ஃபார் த லாஸ்ட் so many years. இதுதான் முறையாக இருந்திருக்கு, இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கார்த்திக் கத்துறாரு, ரைட் ஹேண்ட் சைடில் இன்னும் 2-3 பேர் கத்துறாங்க அந்த ஒரு பெண்ணை வச்சுட்டு. திஸ் இஸ் நாட் அ ப்ரமோஷன் மிஸ்டர் கார்த்திக், லெட் மீ மேக் யூ கிளியர். This is not a promotion. This is the first lady who stood for herself. இந்த மாதிரியான கொச்சையான கேள்விகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீங்கள் பேசியதை நீங்களே கேளுங்கள் ஒரு முறை. என்னுடைய வருத்தம்லாம் என்னையை பிடிச்சி இந்த காட்சி காய்ச்சிறீங்களே, எடை என்னன்னு ஹீரோ தூக்குன ஹீரோ கிட்ட கேட்டதுக்கு இங்கே எத்தனை யூடியூபர்கள் சினிமாக்குள்ளாருன்ட்டு சினிமாக்காரங்களை எவ்வளோ மோசமாக, நான் ஒரு ரிவ்யூவில் கூட ஜென்யூனான ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஏன்னா வந்து மேடையிலே பல பேர் பாராட்டு. இந்த பொண்ணு தேடுது மெயினா, படக்குழுவினரும் இன்னைக்கு நடந்த சம்பவத்தில் தேடுறாங்களோன்னு தோணுது. எப்படி என்ன ஸ்டூபிட், கேள்வி கேட்க தெரியாதவன், சென்ஸ் இல்லாதவன் ஒரு சீனியர் பத்திரிகையாளர். ஏங்க முந்தா நேத்தி வந்த இந்த நடிகைக்கு இவ்வளோ ஈகோ இருக்கிறப்ப 32 வருஷமா சினிமா பத்திரிகையாளராக சினிமாவுக்காக ஜேர்னலிசம் பண்ணிட்டு இருக்கிற எனக்கு எவ்வளோ இருக்கும்? எதுக்குங்க நான் மன்னிப்பு கேட்கணும்? நான் கேள்வியே தப்பா கேட்கலையே, எல்லாரும் கேட்குற கேள்வியை தானே நான் கேட்டிருக்கேன். ஏங்க இப்போ என் மனசு கஷ்டப்படுத்திட்டாங்க, அவங்க மன்னிப்பு கேட்டோம், அதுக்கப்புறம் நான் கேட்குறேங்க. ஏங்க கேள்வி கேட்கறதானுங்க பத்திரிகையாளர் வேலை. நீங்கள் என்னத்துக்கு வரீங்க? நீங்கள் இப்போ வந்து இப்போ கேள்வி கேட்குறீங்க, உடனே நீங்கள் இந்த மன்னிப்பு கேள்வி, எதுக்கு இப்படி கேள்வி கேட்குறீங்க நான் சொல்ல முடியுமா? ஒரே கேள்வி, நீங்கள் உங்கள் கேள்விக்கே வரேன். ஒரு பெண்ணாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்னோட சின்ன வயசுக்காரங்க ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்கணுமா, பெரிய வயசுக்காரங்க மன்னிப்பு? இந்த நபர் பேசி இன்னைக்கு கேட்டிருப்பீர்கள். இது போன்ற எத்தனையோ ஹீரோயின்ஸ்கள், எத்தனையோ ஆக்ட்ரஸஸ்கள் ஒவ்வொரு நாளும் இது போன்ற நபர்களை சந்திக்கிறார்கள். இது போன்ற டைரக்டர்ஸ்கள், இது போன்ற ஆக்டர்ஸ்கள் ஆண் வர்க்கத்தை சந்திக்கிறார்கள். உழைப்பு எப்படி ஒரு ஆக்டர் போடுறாரோ அதற்கும் மேலே ஒரு பெண் ஆக்ட்ரஸ் போடுகிறார். ஆனால் பெண்களுக்கு நடக்கக்கூடிய அந்த அநீதிகள், அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த செக்ஸியஸ்ட் ரிமார்க்ஸ்களை வைத்து எந்த அளவில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள், அதை பற்றி யாருமே கவலைப்படுவதில்லை. we need to change our mindset until unless இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கும். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக
உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.